MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நான் போதை பழக்கத்தால் வரும் விளைவுகளை அறிவேன். நான் போதை பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டேன். குடும்பத்தினரையும் நண்பர்களிடையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பேன். போதைப் பொருள் பழக்கத்தில் உற்பத்தியாகும் பொருட்களையும் அரசுக்கு எதிராக நின்று எதிர்ப்பேன். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன். என்னடா தம்பி திடீர்னு உறுதிமொழிலாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதை நான் எடுக்கல. சென்னை பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு முதல்வர் நம் ஸ்டாலின் அவர்கள் மாணவரிடையே விழிப்புணர்வுக்காக போதைப்பொருள் உறுதிமொழி எடுத்திருக்காரு. அதை ஏன் எடுத்தார், எதற்கு எடுத்தார், மாணவர்களிடையே எப்படி போதைப் பொருட்கள் போயிருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பதற்காக ஒரு உறுதிமொழியை ஏற்றிருந்தீங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் நினைவூட்டுறேன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 80க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தாங்க. அந்த உயிரிழந்தபொழுது நீங்கள் உடனடியாக வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகப்படுத்திட்டுங்களா? ஜூன் 11, 2024 அன்னைக்கு சட்டசபையில் அனைத்து மாவட்ட ஆட்சியாளரையும் அழைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தீங்க. என்ன கூட்டம்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியாளரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினீங்க. அந்த ஆலோசனை கூட்டம் இப்போ தோல்வி அடைஞ்சிருச்சா? தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பள்ளி மாணவர்களிடையே வந்து உறுதிமொழி ஏற்கிறீங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மாணவர்களிடையே போதைப் பொருள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? கஞ்சா போகுதா, இல்லை கொக்கைன் போகுதா, மற்ற இதர போதைப் பொருட்கள் போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துருவோம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் சீருடையில் எத்தனை பேர் போய் டாஸ்மார்க்கில் பியரு சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை நான் கொடுக்கட்டுங்களா? இன்றைய அளவும் எத்தனை மாணவர்கள் வந்து பள்ளி சீருடையோட டாஸ்மார்க்கில் போய் மதுபானங்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எண்ணிக்கை அளவு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பள்ளி மாணவருடைய போய் உறுதிமொழி ஏற்பது முக்கியம் இல்லை, அதை பள்ளி மாணவர் கையில் போகாதபடி ஒரு தடுப்பு போட்டு ஒரு வரைவுரை போட்டு விட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பொதுவெளியில் பார்க்குறோம், இன்றைய அளவும் வந்து சமூக வலைதளங்களில் பள்ளி சீருடையோட மாணவிகள் மாணவர்கள் 2 பேருமே வந்து மதுபானங்களை வாங்கி குடிக்கிறத நம்ம கண்ணாலேயே பார்க்குறோம். எண்ணற்ற வீடியோவை அதை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது மட்டும் இல்லை, திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, திமுக ஆட்சி அமைந்த உடனே மதுபான கடைகளை அனைத்தையும் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் திமுக ஆட்சி அமைச்ச உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தற்காலிக தீர்வை அவங்க தேடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, திமுகவோட எம்பி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சாரங்களில் பெரும் பிரச்சார பீரங்கியாக அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, அதனால் திமுக ஆட்சி அமைந்த உடனே வந்து டாஸ்மார்க் அனைத்தையும் நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னு தெரியுமா? நாங்கள் இந்த தேர்தலில் சொன்னோமா, இந்த தேர்தல் அப்படி நாங்கள் சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்ன அறிக்கையே வந்து அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து எனக்கு தெரியல. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலை குடிகாரர்களை நீங்கள் குடிகாரன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டட வேலை செய்கிற ஒரு பணியாளர் காலையிலே குடிச்சிட்டு அவன் கட்டட வேலைக்கு போனான்னா கட்டட வேலை செய்வானா, இல்லை சாரத்துலேருந்து கீழே விழுவாரா? அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு திமுகவில் அறிவாளி அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்த அமைச்சர் மூலமா நமக்கு தெரியுது. குடிக்கிறவங்களை பற்றி குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும். காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அது மட்டும் இல்லை, அக்கா இன்னொன்னும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம தெளிவுபடுத்தணும், விளக்கணும்.
தேர்தல் பிரச்சாரங்கள்ல தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்காங்க, அதனால வந்து நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மார்க்கை மூடிடலாம், மூடினதுக்கு அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஆலைகளையும் சேர்த்து நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நாம இருக்குல்லக்கா. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து டாஸ்மார்க்ல எந்த அளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை கேள்வி கேட்கிறாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில பேசுறாரு. ஏன் வந்து மது குடிப்பவரின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, கள்ளச்சாராயத்துல கிக்கு இருக்கு, அதனால அதை தேடி போறாங்க, நம்ம சாராயத்துல கிக்கு இல்ல, அதனால வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து சட்டசபையில இந்த பேச்சை பேசுறாரு. இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க. தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிரச்சார பீரங்கியா செயல்படுவாங்க அக்கா கனிமொழி அவர்கள். அதே வந்து திமுக ஆட்சி அரியணை ஏறினதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அறிக்கையெல்லாம் செயல்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அது இன்றைய அளவு கேள்விக்குறியா தான் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 80க்கு மேற்பட்டோர் வந்து பலியாக இருந்தாங்க. அந்த பலிகளை குறித்தும் அந்த சம்பவத்தை குறித்தும் வந்து அக்காயிடம் கேள்வி எழுப்பதற்காக பத்திரிகையாளர்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அக்கா வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை சந்திப்பையே தவிர்த்துட்டு அவங்க போயிருந்தாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து மதுவிலக்கு இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, மகளிர்களை பற்றி பேசியிருந்தாங்க. திமுக ஆட்சி அரியணை ஏறினதுக்கு அப்புறம் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடக்கும், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அந்த கேள்விகள்லாம் எழுந்துரும் அப்படின்றதுக்காக பயந்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே உறுதிமொழியை ஏற்கணும். அதாவது போதைப் பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது, போதைப் பொருட்கள் தப்பு, போதைப் பொருட்களை உட்கொண்டவங்கள நம்ம வந்து அவங்கள மீட்ட உருவாக்கம் செய்யணும், தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாத நாடாக வந்து நம்ம ஏற்படுத்தணும், அதற்கு நீங்கள் துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவரிடையே உறுதிமொழியை ஏற்க சொன்னார். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து எத்தனை மாணவர்கள் வந்து பள்ளி சீருடையில் மாணவிகள் வந்து 18 வயசு நிரம்ப கூட இல்லை, அவங்க போய் டாஸ்மார்க்கில் மதுபானங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டாஸ்மார்க்கில் போயிட்டு 18 வயசுக்கு பூர்த்தி அடையாதவங்களுக்கு யாருக்குமே வந்து மதுபானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்கீங்க. ஆனால் வச்சியும் வந்து அவங்க வந்து வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை போடுறீங்களா, ஒரு விதிமுறை வச்சு அதை விற்கிறீங்களான்னு சொல்லி கேட்டால் இன்றைய அளவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. மகளிர்கள் மட்டும் இல்லை, சிறு வயது மாணவிகள், மாணவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் அனைவருமே வந்து இன்றைய அளவும் வந்து டாஸ்மார்க் உள்ள சரக்கை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் போதைப் பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் போதைப் பொருள் ஒழிப்பு எதெல்லாம் போதைப் பொருளில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அளவும் வந்து இணையதளத்தில் கேள்விகள் எழும்புது. கஞ்சா, குட்கா, கொக்கைன் போன்ற பொருட்கள் வந்து போதைப் பொருளா, இல்லை டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயம் போதைப் பொருளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எங்களுக்கு தெளிவு கிடைக்கல, அதற்கு ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அளவு சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாணவரிடையே உறுதிமொழி ஏற்கிறாரு. போதைப் பொருட்கள் உட்கொள்ளாதீங்க, போதைப் பொருள் வந்து மிக ஆபத்தானது, உங்கள் உறவினரோ இல்லை நண்பர்களோ யாராவது போதைப் பொருள் உட்கொண்டாங்கன்னா அவங்கள மீட்டு உருவாக்கம் செய்யுங்க, போதைப் பொருளுக்கு வந்து புழக்கம் அதிகமாக இருந்தால் அதற்கு எதிர்த்து நின்று அதை தடை செய்யுங்க, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத ஒரு நாடாக உருவாக்க நீங்கள் கரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழிலாம் ஏற்க சொல்கிறீங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னு சோசியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நாங்கள் இனிமேல் சாராயம் விற்க மாட்டோம், நாங்கள் இனிமேல் எங்கள் அனைத்து ஆலைகளையும் மூடுவோம், நாங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம், விற்க மாட்டோம், உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்களில் பரவுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ